ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியாக பால் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இந்த பால் கேசரி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிற போகிறோம். இது கூடவே உலர் திராட்சை அண்ட் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நெய்யில் நல்லா வறுபட்டவுடனே அதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ அதே பேனில் நான் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேங்க. நான் டம்ளரில் தாங்க அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் எதில் வேணாலும் அளவு எடுத்துக்கலாங்க. கடாயில் சேர்த்துருக்க ரவையை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையோட கலர் சேஞ்ச் ஆகாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் 1.5 கப் அளவுக்கு பால் இது கூட சேர்த்துக்க போகிறேன். இது பால் கேசரின்றதுனால பால் தாங்க கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஸோ இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணாதீங்க. பால் சேர்த்த உடனே ரவை எதுவுமே கட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக நம்ம கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கலருக்காக இதில் குங்குமப்பூ கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆனால் நான் எதுவுமே சேர்க்காமல் ப்ளெயினாக தாங்க செய்கிறேன். இது கூடவே நான் 2 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம கடாயில் சேர்த்த ரவை பாலோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அப்சர்வ் ஆகுற மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் நேரத்திலேயே கட்டிப்பட ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இது கூட 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு சர்க்கரை கூடுதலாக வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க சர்க்கரை எல்லாம் கரையிற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கலாங்க. கொஞ்ச நேரத்திலே நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே கரைஞ்சி இந்த மாதிரி ஒரு பதத்தில் நம்மளுக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வரும்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம ஆல்ரெடி நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்து கிளறி விட்டுக்கலாங்க. ஸோ அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியாக பால் கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பால் கேசரி மில்க் ஸ்வீட் சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்குங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்ம அன்புடன் அமிர்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.